இப்படியே தொடருமானால் எங்க புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொழிலாளர் நலன் பக்கம் நிற்கும் என்று கூறிக்கொள்கிறேன். தொழிலாளர்களுடைய லைசன்ஸ் வந்து எளிமையான முறையில நீங்க கொண்டு வரணும். இந்த புதுவை மக்களுக்கு என்ஆர் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருப்பா சொல்லுங்க. நகராட்சி பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி பல இடங்களை வச்சு தொழில் பண்றோம். அவன்கிட்ட போய் நீங்க உங்களுடைய வேலையை காமிக்க வேண்டிய ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுடைய இயக்கம் முற்றுகையிடும். தொழிலாளர்கள் நலம் பாதுகாக்கப்பட எங்களுடைய கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். பட்சத்தில் நகராட்சி மற்றும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். கட்சியினுடைய காரைக்கால் அப்ப யாரு அதே அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் 4 வருடமாவது மக்களை திரட்டு இன்னும் பெருகும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நபர் வந்து ஒரு பணம் வாங்கிடுவார். தெரிந்த சம்பவம் எனக்கு வந்த சம்பவம். அந்த ஒரு 10,000 பணம் வாங்கிட்டாரு கொரோனா டைம்ல. அடுத்ததாக தோழர் மதன்குமார் அவர் பற்றாக்குறை வந்து அந்த நாய்க்கு ராஜிஸ் இருக்கா என்ன தொற்று இருக்கு முன்வைத்து கேரளம், பாண்டிச்சேரி 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பார்த்தீர்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் புதிதாக அதிக இடங்கள் வென்ற தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இடதுசாரிகள் முஸ்லிம் லீக் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. அதுபோல எப்பொழுதும் கேரளாவில் ஒரு மாற்று அரசு அமையும். எல்டிஎஃப் யூடிஎஃப் வரும், யூடிஎஃப் இருந்தா எல்டிஎஃப் வரும், ஒரு மாற்று அரசு அமையும். அத்தகைய சூழலில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி அங்க வகிக்கக்கூடிய யூடிஎஃப் அரசு கேரளாவில் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மந்திரிகள் அறிவிக்கப்பட்டோம், யார் யாரு எந்த மந்திரியும் தெரியல. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா புதுச்சேரி முழுவதும் அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடுன்றது அதிகமாய் போய் இருக்குது. இந்த நிலையில தான் வாழும் காமராஜர் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்த நாள் நேர்த்து கிட்டத்தட்ட புதுச்சேரியே ஒரு பெரிய விழா கோலமா அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அவங்க தொண்டர்கள். சந்தோஷம் தான். மக்கள் நலையும் பேசணும்ல, விலைவாசி உயரை பத்தி பேசணும்ல.